கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வேகமாக சென்ற கார் எதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் அதில் வந்தவர்கள் சாலையோரம் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரம். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கோணனூர் கிராமத்தில் காவேரிப்பட்டினம் சாலையில் அதிவேகமாக காவேரிப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்த சிவப்பு நிற கார் எதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த அகரம் அடுத்த சொண்டக்காப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சின்னையன், அவரது மனைவி புவனேஸ்வரி, அவரது மகன் கோகுல் மற்றும் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த சின்ன கரடியூர் கிராமத்தைச் சேர்ந்த காளியப்பன் ஆகிய 4 பேரும் கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். எதிரே வந்த காரில் அடையாளம் தெரியாத நபர் ஓட்டி வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. அடுத்தடுத்து மோதியது. இதனை அங்கிருந்த பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் அடிபட்டு கீழே விழுந்தவர்களை மீட்டு போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் காரை ஓட்டி வந்த நபர் தப்பி ஓடிய நிலையில் இது குறித்து போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் அந்த வீடியோ காட்சியானது தற்பொழுது சமூக வலையும் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மூவேந்தர்.